கந்தபுராணம் பகுதி 2. சிவாச்சாரியர் அருளிய கந்தபுராணம் சூரபத்மன் பெற்ற வரத்திற்குப் பின் அவன் மனதில் நிகழ்ந்த மாற்றத்தை ஆழமாக விளக்குகிறது. பிரம்மன் அளித்த வரம் சூரபத்மனுக்கு வலிமையை தந்தது. ஆனால் அந்த வலிமை அவனுக்குள் அடக்கமல்ல, ஆணவமாக மாறியது. நான் வெல்ல முடியாதவன் என்ற எண்ணம் அவன் சிந்தனையாக இல்லை, அவன் சுவாசமாகவே மாறியது. தேவர்களின் யாகங்களை தடை செய்தான், வேள்வி தீயை அவமதித்தான், தர்மத்தின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழித்தான். இந்திரன் மட்டுமல்ல, மற்ற தேவர்களும் தங்கள் சக்தியை இழந்தனர். வானுலகம் அசுர ஆட்சியின் கீழ் இருளில் மூழ்கியது. கந்தபுராணம் இங்கு ஒரு முக்கிய உண்மையை சொல்கிறது. அசுரன் என்பவன் வெளியில் இருப்பவன் அல்ல, ஆணவமே அசுரன். சூரபத்மன் பிரம்மனை தவிர மற்ற தெய்வங்களை மதிக்கவில்லை. அவன் எண்ணத்தில் தான் உச்சம். ஆனால் அவன் உணரவில்லை, ஆணவம் உச்சத்தை தொடும்போது அதன் வீழ்ச்சியும் அதே இடத்தில் தொடங்கிவிடுகிறது. தேவர்கள் மீண்டும் சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். இந்த முறை அவர்கள் வேண்டியது வெறும் வெற்றி இல்ல, தர்மத்தின் மீட்பு. அப்போதுதான் சிவபெருமான் ஸ்கந்தனின் அவதாரத்தை உலகிற்கு அறிவிக்கிறார். இது ஒரு யுத்தத்திற்கான அறிவிப்பு அல்ல, இது ஆணவத்திற்கு எதிரான ஞானத்தின் எழுச்சி. வானுலகின் ஆட்சி அசுரர்களின் கையில் இருந்தது. இந்திரனின் சிங்காசனம் காலியாகி தேவர்கள் தங்கள் பெருமையையும் அதிகாரத்தையும் இழந்தனர். யாகங்கள் நின்றன, வேள்வி தீ அணைந்தது, தர்மத்தின் ஒளி மெதுவாக மங்கியது. ஒரு காலத்தில் பூஜை பெற்ற தேவர்கள் இப்போது அகதிகளாக மாறினர். கந்தபுராணம் இங்கு ஒரு நுண்ணிய உண்மையை சொல்கிறது. அதிகாரம் போகும்போதுதான் அடக்கம் பிறக்கிறது. தங்கள் சக்தியால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த தேவர்கள் மீண்டும் சிவபெருமானை நினைத்தார்கள். இந்த முறை அவர்கள் கேட்டது வெற்றியல்ல, அவர்கள் கேட்டது மீட்பு. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தில் ஒரு நம்பிக்கை மட்டும் மெல்ல உருவானது. ஸ்கந்தன் வளர்கிறான். முருகன் இன்னும் சிறுவனாக இருந்தாலும் அவனின் பிறப்பு தேவர்களின் மனதில் ஒரு ஒளியை ஏற்படுத்தியது. தேவர்கள் வெளிப்படையாக அல்ல, மனதளவில் முருகனை தங்கள் ஆதாரமாக கொண்டனர். ஏனெனில் இந்த யுத்தம் வலிமையின் யுத்தம் அல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான யுத்தம். அந்த யுத்தத்திற்கு நேரம் உருவாகி கொண்டு இருந்தது.